சி வெளியே போங்க எல்லாரும், உங்களுக்கு கான்ட்ராக்டும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரோகிணி அண்ட் மனோஜுடைய கனவுல மண்ணலை போடுறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கையில் 10 லட்ச ரூபாய்க்கான அட்வான்ஸை கொடுத்தவர் வந்து ஒரே ஆட்டமும் ஆர்ப்பாட்டமும் அதிகமாக இருக்குது. வேணுனே வந்து மீனாவை காயப்படுத்துறது வந்து நோகடிக்கிற வேலைகள்லாம் வந்து இப்போ விஜயாலேருந்து எல்லாருமே மாற்றி மாற்றி செய்ய இப்போ மனோஜுக்கு கையில் பணம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால எக்கச்சக்க திமிரும் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்ததுக்கப்புறமா மீனா 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 அப்படியே வந்து போயிட்டு ஒரு ஜூஸ் போட்டு ரோகிணி கொண்டா, ரோகிணி உள்ள ரூமில் இருக்கா அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல கரெக்டாக இங்கேருந்து பின்னாடி இருந்து முத்து என்ன பண்ணுறாரு, மண்டையில் நன்குன்னு ஒரு தட்டுறாரு. என்னடா என்ன நான் இங்கே இருக்கும் போதே என் பொண்டாட்டியை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன், வேணா ஜூஸ் போட்டு நீ கொடுறா, இல்லை ஜூஸ் ஆர்டர் பண்ணி கொண்டு போய் கொடு, இங்கேருந்து ஜூஸ் போட்டு என் ஒய்ஃப் போயிட்டு உன் பொண்டாட்டி கொடுக்கணுமா, ஏன் பார்லரம்மா வந்து போட்டுக்காதாம்மா அது ஜூஸ் வேணும்னா, ஏன் இல்லைன்னு நீ போட மாட்டியா, என் ஒய்ஃபுக்கு வேணா நான் வேண்டாம் போட்டு தருவேன் படம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, பாருங்கம்மா இவனை ரோஹிணி எவ்வளோ டயர்டாக வந்திருக்கா, 10 லட்ச ரூபாய்க்கான செக்கை வாங்கிட்டு வந்திருக்கா, இதை நாளைக்கு நாங்கள் பேங்க்கில் போட்டு அதுக்கப்புறமா வந்து பணத்தெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இதில் வேற வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 10 லட்ச ரூபாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, டீலர்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக பல்க் ஆர்டருங்கிறதுனால வந்து அட்லீஸ்ட் 20 லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறாங்க, அதனால் இன்னொரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்துருங்க, நாளைக்கு போய் பேச வேற போகிறோமா, இதில் இவன் இப்படி பண்ணுறாமா அப்படிங்கிற மாதிரி இவர் பேசின உடனே வந்து இவன் வரப்போகிற ஆபத்து ஒரு பெரிய ஆப் ஒன்று இருக்குங்கிறது தெரியாமல் ஈன்னு இழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். ஆனால் கூட சேர்ந்து விஜயாவும் என்ன மீனா போட்டு தர மாட்டியா அப்படின்னா வந்து நான் போட்டு தரேன் தான் சொன்னேன் அப்படின்னு எப்பயும் போல முதுகெலும்பு இல்லாமல் மீனா பேசின உடனே வந்து இந்த பக்கம் முத்து நீ ஏன் போட்டு தரணும் அப்படிங்கும் போது ரோகிணி வெளில வராங்க. ரோகிணிக்கு ஜூஸ் வேணுமாங்க, அதுவும் கையிலேயே கொண்டு போய் கொடுக்கணுமாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா வந்து ஒரு பார்வை நக்கலாக அப்படியே வந்து ரோகிணியை பார்க்க, ஐயோ இல்லை மீனா அதெல்லாம் வேணாம், நான் ஜூஸ் போட தான் போகிறேன், உங்களுக்கும் வேணா ஒன்று போட்டு வரட்டா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து விஜயாவும் பெரிய அதிர்ச்சி, மனோஜுக்கும் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் வந்து முத்துக்கும் அதிர்ச்சி, என்னடா நீங்கள் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ இப்போ இது கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மீனாவை கூப்பிட்டு மீனாவுக்கான பூ ஆர்டர் கான்ட்ராக்டையும் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து மீனாவை இப்போ கூப்பிட்றாங்க அந்த லேடி. ஸோ மீனா இப்போ முதல்ல கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ரோஹிணியை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் பொழுது அவங்க கூப்பிட்டு, ஏமா பூ கொடுத்துருவல்லம்மா, ஒழுங்காக கொடுத்துருவல்ல, ஏன்னா கிட்டத்தட்ட 275 வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் காலையில் கரெக்டாக கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கறதுக்கும் உன்ட்ட மேன் பவர் இருக்கா, அவ்வளோ ஆட்கள் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஆட்கள்லாம் இருக்காங்க மேடம், இன்னும் வேணா கூட நான் எடுத்துப்பேன் நான். ஸோ முதல்ல ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து இந்த பழக்கமாகறதுக்கு வேணால் கொஞ்சம் இதாகலாம், ஆனால் அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் நாங்கள், நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. கூட வந்து முத்துவும் போயிருக்கார். முத்து பொண்ணு இவர் யாருமா உங்கள் ஹஸ்பண்டா, பாரதி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான், அதே மாதிரி உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்கறது எந்த அளவுக்கு வந்து எனக்கு சந்தோஷமோ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கிறதுனால தானே வந்து உங்கள் கோ சிஸ்டர் அண்ட் உங்களுடைய இப்போ பிரதர் இன் லாவுக்கு கொடுத்தோம், அந்த கான்ட்ராக்ட்டுக்குமே வந்து நான் வந்து நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் குடும்பத்தில் 2 பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது முத்து திரும்பி பார்க்குறது அவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா தான் வந்து மீனா வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த கான்ட்ராக்டுக்கான செக்கை கையில் வாங்கிட்டு இவ்வளோ பெரிய காசை கையில் வச்சுருக்கோணுங்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. மாதத்துக்கான எல்லார் வீட்டிலேருந்தும் 5000 ரூபா மாதத்துக்கான அட்வான்ஸை கொடுத்துட்றாங்க, பூவை வந்து கொடுத்துருங்க, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க, முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பூவை கொடுத்து இது பண்ணிக்கலாம், பூ எப்போல்லாம் வந்து ஒழுங்காக கொடுக்கலையோ அப்போ வந்து இல்லை கொடுக்கல வேணாங்கிறாங்களோ அப்போ வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை மேடம் முன்னாடி கொடுக்க வேணாம் பின்னாடியே வச்சுக்கலாம், ஒரு நாள் ஒருத்தவங்க வாங்குவாங்க இன்னொரு நாள் ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்க, கணக்கு வச்சு இந்த பால் பாக்கெட் போடுற மாதிரியே பூவுக்கும் வந்து கணக்கு வச்சுக்கலாம்னு மீனா ரொம்ப சொல்லிடுறாங்க. உடனே பரவாயில்ல கையில் கொடுக்குற அட்வான்ஸை கூட வேணான்னு சொல்கிறீங்க பாருங்களேன், உங்களுடைய மனசை நினச்சாலே வந்து எல்லாரும் கையில் கிடச்சி காசு வந்தால் போதும்னு நினைப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க பேசி மீனாவை வந்து வெளில கூட்டிட்டு வர அவங்களும் வெளில வந்துகிட்டு இருக்கும் பொழுது முத்து கேட்குறாரு, என்ன சொல்கிறாங்க அவங்க, கோ பிரதருக்கும் கிடச்சிச்சு பிரதர் இன் லாவுக்கும் கிடச்சி நாங்களே அப்படின்னா என்ன மனோஜ் கிடச்ச கான்ட்ராக்டை பற்றியா பேசுகிறாங்க அப்படின்னா, ஆமாங்க அந்த கான்ட்ராக்ட் கிடச்சே என் மூலமாக தான் கிடச்சி, நான் தான் வந்து ரோஹிணிகிட்ட பேசினேன், ரோஹிணி அதுக்கப்புறமா வந்து என் மூலமாக கிடச்சிட்டு இருந்தால் தான் ஆன்ட்டி என்னை மன்னிப்பாங்கன்னு சொன்னதுனால விட்டுட்டேன் அப்படின்னு. நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கக்கூடாது மீனா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு முத்து. அதே சமயத்தில் அப்படியே கெத்தாக பெருமையாக வந்து அப்படியே வந்து சாதிச்சிட்டோண்டாங்கிற மாதிரியே வந்து மனோஜ் ரோஹிணி அண்டு கூட விஜயாவும் சேர்ந்து இங்கே வராங்க. உள்ளார வந்தபோது தான் வந்து இந்த மேடம் ஒரு மீட்டிங் போயிடுறாங்க. அவங்க நான் ஒரு மீட்டிங் போகிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக முத்து மீனா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த மேனேஜரை பார்த்து, யோ மேனேஜர் அப்படின்னு கூப்பிட அவர் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கும்போது வந்து இல்லை மேடம் பார்க்கணும் கொஞ்சம் உடனே ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மேடம் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா, அதோட ஒரு முக்கியமான விஷயம் முடிஞ்சால் அவங்க இப்போ வருவாங்களான்னு பாருங்கள், இல்லை அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து என்னன்னு சொல்லி பேசி முடிங்க, இல்லைன்னா நாங்கள் வந்திருக்கோங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, அவங்களே பாதியிலே திருப்பி வந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தால் கூட வந்துடுவாங்க அப்படிங்க. இல்லைங்க இது முக்கியமான மீட்டிங், இதுவும் முக்கியமான மீட்டிங் தாயா, போனால் அவனுக்கு வர 500 ரூபா தரேன் போயா அப்படின்னு சொல்லி முதுகில் தட்டி அனுப்ப அவர் கடுப்போட முறைச்சிட்டு கிளம்பி போகிறார்.
என்ன மனோஜ் வந்த உடனே இங்கெல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே வந்து இதெல்லாமா நம்ம மேலே வந்துட்டோன்னா நம்ம கெத்தை விட்டுறக்கூடாதுமா, அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவர் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணி மனோஜ் இப்போ மீனாவை பார்த்து அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்க, மீனா ரோகிணி அப்படியே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை லைட்டாக முத்துவும் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அவங்க அந்த மீட்டிங்லேருந்து வரதுக்கு. இப்போ உடனே மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த ஆளை கூப்பிட்டு, யோ என்னையா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ வேலை இருக்குது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, இது ஒரு ஆர்டர் தான் எனக்கு ஆர்டர்னு நினைக்கிறியா, எத்தனை ஆர்டர் கையில் இருக்குது தெரியுமா, அத்தனை ஆர்டரை கையில் வச்சிருக்கேன், நீ பேசாமல் வந்து உங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க, 275 வீடுலாம் ஒரு சின்ன ஆர்டர், எனக்கு நான்லாம் வந்து 1000 வீட்டுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச, இன்னும் மனோஜ் ஏன் மனோஜ் அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணி கேட்குறாங்க. நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படி ரோகிணி அப்படின்னும் போது அதெல்லாம் மனோஜுக்கு நல்லா தெரியும், இப்படிலாம் பண்ணால் தான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இந்த பக்கம் விஜயாவும் வந்து ரோகிணி நீ கண்டுக்காதம்மா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வேற வந்து பெருமையாக தன் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிக்காமல். ஸோ இப்போ இந்த சமயத்தை திருப்பி 2வது தடவை இப்படி இருந்ததுக்கு பிறகு 3வது தடவை ஒரு ட்ராமாவே கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த மேனேஜரை கூப்பிட்டியோ என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் வேணா அந்த மீட்டிங்குள்ளே போவா, என்ன வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா, ஒரு சின்ன கான்ட்ராக்டை கொடுத்து இப்படிங்கிறாங்க, இன்னொரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு இருக்கும்போதே வந்து டக்குன்னு அந்த கதவு திறந்து மேனேஜர் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் மேனேஜர் உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே போயிட்டு கூப்பிட்டோன்னே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேனேஜர் உள்ளார போகிறாரு. உள்ளார போனோன்னே வந்து இப்படி தான்மா பேசணும், இப்படி பேசினா தான் கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட்லாம் மரியாதையும் சேர்த்து கிடைக்கும். நம்ம வந்து சும்மா கேஷுவலாக உட்காந்துருக்கோம், அவங்கள பார்த்து பாவமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும் போதே அந்த மேனேஜர் வெளில வர்றாரு. இந்த அக்ரிமெண்ட்டோட வெளில வந்துட்டு சார் உங்களுக்கு இப்போ 20 lakhs தான் செக் வேணுமா, 10 lakhs செக் வேணாமா அப்படின்னா, இல்லை வேணாம் அப்படிங்கும் பொழுதே வந்து அந்த செக்கை கொடுக்குறாங்க கையில். ஸோ செக்கை கையில் வந்து கொடுத்துட்டு நான் கொடுங்க சார், நான் வந்து உங்களுக்கு 20 lakhs செக்காக மாற்றிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம், கொடுங்க அப்படின்னு இந்த செக்கை கையில் வாங்கினதுக்கப்புறமா வந்து இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, ரோகிணியும் ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. டக்குன்னு திருப்பி ரோகிணியும் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பக்கம் ரைட்டாக மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு டக்குன்னு மேம்கிட்ட போய்ட்டு அது கொஞ்சம் 20 lakhs வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒன்றும் அவசியம் இருக்காது மேடம், இதோ இப்போயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த இது செக்கை வாங்கி கரகர அப்படின்னு அந்த செக்கை கிழிச்சு தூக்கி போட்டு, உங்களுக்கு மேடம் வந்து இவ்வளோ ட்ராமா கிரியேட் பண்ணி அத்தனை பெரிய ஆர்டர் இருக்குன்னா அவங்க அந்த ஆர்டரை போய் பார்த்துக்கிட்டோம், இந்த ஆர்டரை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க, உங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஐயோ சார் நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன் அப்படிங்கும்போது கிளம்புங்க செக்யூரிட்டி அப்படின்னு செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கும் பொழுதே வந்து இப்படி முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகி பார்க்க, சார் மேம் உங்களை உள்ளார கூப்பிட்றாங்க, மேம் உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க, இவங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒன்று ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் மனோஜும் ரோகிணியும் கான்ட்ராக்ட் போச்சு. இதை ரோகிணி வேற கொஞ்சம் ஒரு மாதிரி உருனே இருந்தாங்க, வேற மனோஜ் ஓவராக வேற பண்ணார், இதை வேற வந்து இப்போ விஜயாவும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த பக்கம் பலதரப்பட்ட திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே நடக்கிற விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோபத்தோடு வீட்டுக்கு வரும்பொழுது மீனாவும் ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மரியாதை குறைய, இந்த சமயத்தில் மீனா எப்போ வந்து ரோகிணியை பற்றிய உண்மையை சொல்ல போகிறாங்க, எப்படியும் கான்ட்ராக்டும் இல்லை, இப்போ வந்து ரோகிணிக்கு மரியாதையும் இல்லை, மீனா எப்போ உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு கதை போகுதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரொடிக்ஷனை பற்றிங்கிறத சொல்லுங்கள். இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு நீங்களும் நினைக்கிறீங்ளாங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.